ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். மீனா வந்து வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு முத்துட்ட காமிக்கிறாங்க. நீ வந்து இந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. முத்துக்கும் வந்து கோமை சிட்டி தான் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை போய் அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு முத்து இருந்துக்கிட்டு நான் இந்த தப்பு பண்ணலை சார், வீடியோ ஆதாரத்தோட உங்கள்கிட்ட காமிக்கிறேன், சிட்டி தான் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் இருந்துக்கிட்டு சரிப்பா நான் கார் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல முத்து இருந்துக்கிட்டு சார் இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு உனக்கு 1 லட்ச ரூபா காசு கொடுக்குற நஷ்ட ஈடா வாங்கிட்டு போ அப்படின்றாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு இல்லை சார் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள கண்டிப்பாக வந்து தண்டனை கொடுக்கணும், அப்போதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸும் வந்து சிட்டியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. முத்துவும் மீனாவும் வந்துட்டு கார் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை வந்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு தேவையில்லாமல் நம்ம வந்து முத்துவை சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுவாங்க. முத்து வீட்டுக்கு வந்ததும் முத்து கிட்ட சாரி கேட்பாங்க அவங்க அப்பா. முத்து வந்து ரோஹிணி கிட்ட என்ன பார்லர் அம்மா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றீங்களா, நான் வந்து உண்மையாக தான் இருந்தேன், உண்மைக்கு வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்காது, நீங்க கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணீங்க, உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும், நான் ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுவாங்க. ரோஹிணிக்கு உள்ளுக்குள்ளவே பயமா இருக்கும். ஏன்னா சிட்டியும் வந்துட்டு ஜெயிலுக்கு போனா அடுத்து சத்யா தான் வந்து இந்த வசூல் பண்றதுக்குலாம் வருவாங்க. அப்ப வந்து ரோஹிணி கண்டிப்பா மாட்ட போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். மீனா வந்து விஜயா கிட்ட போயிட்டு நான் வந்து குடிகாரம் பொண்டாட்டின்னு தானே சொல்லி திட்டினீங்க, இப்போ பார்த்தீங்கல்ல என் புருஷன் வந்து குடிக்கவே இல்லை, நான் வந்து நிரூபிச்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல விஜயாக்கு உடனே டென்ஷன் ஆயிடுது. எப்பயும் போல அண்ணாமலை முத்து மீனா எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறாங்க. இதை வந்து பார்த்துட்டு விஜயா ரோஹிணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டென்ஷன் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பிரச்சனை நடக்கும்னு நினைச்சாங்க, அதெல்லாம் எதுவுமே நடக்கல. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.